வணக்கம். உங்க தினா. கருவும் உருவும் அதே நிகழ்ச்சியில் என்னோட விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து இளைய தளபதியோட படம். எனக்கு ஒரு வாய்ப்பு சூப்பர் குட் மூலியமாக எனக்கு கிடைச்சது, பேரரசு. என்னால் லைஃப்பில் இதை மறக்கவே முடியாது. இந்த படத்தில் வந்து இன்ட்ரோ சாங், நீ எந்த ஊரு நான் எந்த ஊருன்னு ஒரு சாங் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 பீப்புளோட ஒரு திருவிழா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த சாங் பண்ணாங்க. அதில் இன்னும் ஒரு சாங் நான் அந்த படத்தில் ஒரு சாங் பண்ணேன். அது எனக்கு கிட்டத்தட்ட அந்த படம் பண்ணி ஒரு ஒரு 12 வருஷம் மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் இன்ன வரைக்கும் அந்த ஆடி மாதம், இந்த ஆடி திருவிழானா நீ எந்த ரீஜன், அதாவது தமிழ்நாடுல எங்கே நாங்கள் வெளியில் போனனாலும் அந்த பாடல் ஒலிச்சிட்ருக்கு. அது வந்து ஒரு டிவோஷனல் என்ற ஒரு ஃபீலே வந்துடுச்சு. ஸோ அது ஒரு சினிமேட்டிக்கில் வந்து இப்படி ஒரு டிவோஷனல் ஃபீல் வருமான்றது யோசித்து பார்த்தா, அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அது இறைவனுடைய செயல். அதெல்லாம் வந்து ரொம்ப பிளான் பண்ணிலாம் பண்ணலை. ஒரு கோயிலில் வந்து இளைய தளபதி வந்து சாமி கும்பிட போகிறார். அவரோட பேர் சடனு சாமி வந்துடும், இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு சாமி வந்துடும். அப்படி கலாய்க்கிற மாதிரி ஒரு பாடல். அது வந்து எப்படின்னா, இன்ன வரைக்கும் ஆடி மாதம் ஆனாலே கூழ் ஊத்துற அம்மன் கோயில் எல்லா கோயிலையும் வந்து அந்த பாடல் வந்து பிரசித்தியாக இன்றைக்கி ஒளிபரப்பாயிட்ருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஃபியூ லைன் அதுக்கு வந்து ஆக்சுவலாக கம்போசிங்கில் போட்ட ஒரு டம்மி லிரிக் தான். பட் அதுவே ஓகே பண்ணியாச்சு. பேரரசு அவர்கள் எழுதிய ஒரு வரி, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்த தெய்வம் என் கூட ஆடுதம்மா, பாலை ஊத்துடா கூளை ஊத்துடா, வேண்டிக்கிட்டே வேண்டிக்கிட்டே சூட ஏத்துடா.